நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த வேலையிலும் நம்முடைய எண்ணம் போல வாழ்க்கை என்ற ஒரு தியானத்தை சொல்ல நான் விரும்புகிறேன். நம்முடைய இருதயத்தில் நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள், நல்ல உயர்ந்த எண்ணங்கள் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையும் அதுபோலவே வாழ்க்கை மாறும். நாம் இப்படித்தான் இருப்போம், இப்படியே இருப்போம் என்பதை விட நான் உயர்வேன், உயர்ந்த பதவிக்கு வருவேன், உயர்ந்த நிலைமைக்கு போவேன், என்னுடைய குடும்பம் உயர்ந்த நிலைமைக்கு வரும் என்று எண்ணத்தோடு செயல்பட்டோமானால் அந்த எண்ணம் நம்மை உயர்த்தி கொண்டே போகும். அது நெகட்டிவாக இருக்கக்கூடாது, எப்பொழுதும் பாசிட்டிவாக இருக்க வேண்டும். ஒரு முறை ஜோசப் என்ற யாக்கோபுடைய மகனுக்கு ஆண்டவர் ஒரு கனவை கொடுத்தார். அதில் அவனை சுற்றி உள்ளவர் எல்லாம் தலை வணங்குகிற மாதிரியான ஒரு கனவை காண்பித்தார். கூடவே சூரியனும் சந்திரனும் கூட உனக்கு கீழ் வணங்கும் என்றதையும் காண்பித்தார். உடனே அவன் அதை வெளியே காலை எழுந்தவுடன் தன்னுடைய சகோதரர்கள் சொல்லும் பொழுது, நீங்கள் எல்லாம் எனக்கு தலைவணிவீர்கள். அப்பா அம்மா கேட்டார், நானும் கூடவா என்று கேட்டார்கள். எல்லாம் கனவை கொடுத்த தேவன் அதை நிறைவேற்றுவார் என்று சொன்னது போல அவனுடைய வாழ்க்கையில் அத்தனை சகோதரர்களும் அவனுக்கு கீழ்ப்படிந்தார்கள். வேண்டாததை செய்தார்கள். அவனை கொண்டு போய் தண்ணி இல்லாத கிணற்றில் போட்டார்கள். வேண்டாத பழி வந்தது. ஆனாலும் அவன் ஈஜிப்டின் அதிபதி ஆனான். அவன் எண்ணம் ஒரே ஒன்று எண்ணம்தான். தேவன் எனக்கு ஒரு கனவை காண்பித்தார், அந்த கனவின்படி நான் உயர்வேன் 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 என்ற எண்ணம்தான் அவனுடைய வாழ்க்கையே மாற்றியது. அதே போலத்தான் ஒருவருடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டீர்களானால் 1973 ஆண்டு அவர் கோயம்புத்தூர் உள்ள மேட்டுப்பாளையம் ரோட்டில் சைக்கிள் போய் கொண்டிருப்பார். அப்பொழுது அவருக்கு மேக்சிமம் 21 வயசு. போகும்போது எதிரில் உள்ள பெரிய ஒரு ஆஃபீஸ் இருக்கும், கண்ணாடி ரூம் இருக்கும். உள்ளே இருக்கிறவர்கள் வேலை செய்வது வெளியே தெரியும். இவர் போகும்போதே அந்த கண்ணாடி ரூமை பார்த்து கொண்டு, இதில் நமக்கு ஒரு வேலை கிடைச்சா நல்லா இருக்குமே, நாமளும் இவர் உட்கார்ந்து வேலை செய்யறதையெல்லாம் பார்த்துட்டு போகணுமே என்ற எண்ணம் அவருக்கு இருந்தது. அது நிறைவேற கிட்டத்தட்ட 1.5 வருடமானது. அவர் நினைத்தார் அதே கம்பெனியில் வேலைக்கு சேர வேண்டும் என்று. ஆனால் அவர் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்த பொழுது கம்பெனியில் உள்ளே உட்கார்ந்து வேலை பார்ப்பது போலவில்லை. அவன் அந்த கம்பெனியில் அந்த கண்ணாடியை துடைப்பதற்கான, அந்த கிளாஸை துடைப்பதற்கான வேலை அவனுக்கு கிடைத்தது. ஆனால் அவன் நினைத்தது, நான் வேலை செய்வதை மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று. கடைசியில் காலங்கள் கடக்கவில்லை. கடைசியாக ஒரே ஒரு 1.5 வருஷத்தில் அவனுக்கென்று அந்த கம்பெனி வேறொரு கம்பெனியை ஆரம்பித்தது. ஒரு பெரிய டிரான்ஸ்போர்ட் கம்பெனி ஆரம்பித்தது. அதன் மூலம் அவனை அந்த பதவிக்கு போட்டார்கள். எந்த பதவிக்கு அவன் ஆசைப்பட்டானோ அதே பதவியில் அதே கிளாஸ் ரூமில் உட்கார்ந்து வேலை செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பை அவனுக்கு தந்தார்கள். இதுதான் வாழ்க்கை. நம் எண்ணம் நன்றாக இருந்தால், அதே சிந்தனையோடு இருந்தால், இங்கு நான் போவேன், இந்த இடத்துக்கு நான் பிடிப்பேன் என்ற எண்ணம் இருந்தால் நம்மால் எப்படி முடியும்? நம்ம என்ன ஆகும், நாம் என்ன ஆகும்? பல பேர் பலவிதமாக உன்னை கூறுவார்கள். நீ இப்படியே தான் இருக்க போகிற. அதையெல்லாம் மாற்றி நான் இப்படி இருக்க போவதில்லை, நான் எப்படி ஆகிறேன் என்று பார் என்று மனதில் வைராக்கியம் இருந்தால், மனதில் விசுவாசம் இருந்தால், மனதில் நம்பிக்கை இருந்தால், அந்த யோசிப்பை உயர்த்திய தேவன் உங்களையும் உயர்த்தக்கூடிய சர்வ வல்லவராக இருக்கிறார். அந்த நடந்த மனிதன், கிளாஸை தொடுத்த மனிதன் வேறு யாரும் இல்லை, என்னுடைய வாழ்க்கையை தான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நான் இப்போது கர்த்தாவே இந்த உயர்ந்த நிலைமைக்கு வருவதற்கு காரணம் என்னுடைய உயர்ந்த எண்ணங்கள். பிடிப்போம், உயர்வோம் என்ற எண்ணத்தை தவிர நெகட்டிவாக நான் எதையும் எப்போதும் நினைத்ததில்லை.
இதுபோல் நீங்களும் மாவீரர்கள் என்று லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாளை நாம் சந்திப்போம்.